நாம் என்ன நினைக்கிறோம், எது வந்தாலும் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இல்லைங்க. அப்படி இல்லை. எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தர் கொடுக்கறது இல்லை, பிசாசு கூட கொடுக்குமே. பிசாசு ஆண்டவரை பார்த்து சொல்றது, என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன். பிசாசு ஆசீர்வாதங்களை கொடுக்கும். எது தேவனிடத்திலிருந்து வருது, எது பிசாசு கிட்ட இருந்து வரதுங்கிறத நாம கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கணும். பிசாசு கிட்ட இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நாம் வாங்கக்கூடாது. அதை வாங்கினால் அது சாபமாய் மாறும். பல நேரங்களில் நாம் ஒரு குறைவுபடும் போது, இல்லாமை வரும்போது, அது வந்துச்சுன்னா உடனே கர்த்தர் கொடுக்கிறது தான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. பிசாசும் கொடுக்கும். அவன் கொண்டு வந்து அவன் கலைகளை விதைச்சிட்டு போயிடுவான். ஒரு நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுதில் ஒரு கதை சொல்வார்கள் பிரசங்கங்களில். அது இப்பொழுது உங்களுக்கு சொன்னால் இந்த இடத்துக்கு அது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு மனிதன் வீட்டை விட்டு விட்டானாம். வீட்டை வாங்கி விட்டார் ஒருத்தர். ஆனால் வாங்கும்போது ஒரே ஒரு கண்டிஷன், ஐயா அதுல ஒரு ஆணி இருக்கிறது அந்த வீட்டுக்குள்ள, அந்த ஆணி மாத்திரம் எடுக்கக்கூடாது, அந்த ஆணி மாத்திரம் எனக்கு சொந்தம், மற்றபடி அந்த வீடு முழுவதும் உங்களுக்கு சொந்தம் என்று சொல்லிவிட்டார். உடனே வாங்குகிறவரும், ஓ ரொம்ப சந்தோஷம், ஒரு ஆணி தானே இருந்துட்டு போட்டோம், ஐயா திருப்பியும் சொல்றேன், அந்த ஒரு ஆணி மட்டும் எனக்கு சொந்தம், இந்த வீடு முழுக்க உங்களுக்கு சொந்தம். உடனே அவரும் சந்தோஷமாக, நான் எழுதி கொடுக்கிறேன் ஐயா, அந்த ஒரு ஆணி உமக்கு சொந்தம் அப்படின்னு. ஒரு வருஷம் கழித்து அந்த மனிதன் வந்தார். ஐயா அந்த ஆணி இருக்கிறதா? இருக்கிறத வந்து பாருங்கள், அது என்னுடைய ஆணி. ஆமா உங்களுடைய ஆணி தான். அதுல நான் என்னுடைய ஒரு பையை நான் மாட்டி விட்டு போகிறேன், அது என்னுடைய பை. உடனடியாக அவர், சரி மாட்டிக்கொண்டு போங்கள். ஆனால் அவர் மாட்டி விட்டு போன பையில துர்நாற்றம் வீசக்கூடியதான பொருட்களை வைத்து விட்டு போய்விட்டார். ஆனால் சட்டப்படி அதை எடுக்கக்கூடாது. இவரை கூப்பிட்டு பார்த்தார், ஐயா இந்த பையை கொஞ்சம் எடுங்கள். எடுக்க முடியாது. கடைசியில் அந்த வீட்டை வந்த விலைக்கு, குறைந்த விலைக்கு அவர் கையிலே விட்டு போய்விட்டார். இது ஒரு ராஜ தந்திரம், பிசாசினுடைய தந்திரம். அவன் எல்லாவற்றையும் கொடுப்பது போல இருக்கும். நடுவில் ஒரு ஆணி இருக்கும், நடுவில் ஒரு சின்ன கலை இருக்கும். இப்பொழுது பார்வோன் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு நடுவில் ஒரு ஆகார் இருக்கிறாள். ஆகாரை கொண்டு வந்து கொடுத்து விட்டு போய்விட்டான். இந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு ஆபிரகாம் வந்து விட்டார். இப்பொழுது 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் நட்சத்திரம் உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும். இப்பொழுது சாராள் வழியாக ஆகார் கொடுக்கப்படுகிறாள். ஆபிரகாம் தேவனுடைய திட்டத்திலிருந்து வழி விலகுகிறார். இப்பொழுது ஆகாரோடு கூட இணைகிறார். ஆகார் மூலமாக ஒரு சந்ததி வருகிறது. ஆகாரின் சந்ததியை யோசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான். அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான். ஒரு நீதிமானின் சந்ததியிலே, கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய சந்ததியிலே, ஒரு தீர்க்கதரிசியினுடைய சந்ததியிலே, தேவனுடைய பரலோகத்தின் திட்டத்தை பெற்றுக்கொண்டு பிரயாணப்படுகிற ஒருத்தருடைய சந்ததிக்குள்ளே துஷ்ட மனுஷன் வருகிறான். எப்படி இந்த துஷ்ட மனுஷன் வந்தான்? இது எப்படி நடைபெற்றது? ஒரு சாபமான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை உடனடியாக அவர் திருப்பி தந்திருக்க வேண்டும். அதனுடைய விளைவு சாபமான ஆசீர்வாதம் வந்துருச்சு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த சாபம் தான் இருக்கு. பெற்றோர் அல்லது யாருடைய காரியத்தையோ வழக்கு போட்டு வாங்கிறது, சண்டை போட்டு வாங்கிறது, அதை வாங்கி அதை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு கடைசியில் முடிவை பாருங்க, அதுல ஒரு சாபம் இருக்கும். அந்த சாபம் கடைசி வரைக்கும் போகாது. எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்காது. அதுவே உலக பிரகாரமாக பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தில், அதுவும் கர்த்தர் விரும்பாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது அதுல ஒரு சாபம் இருக்கும். அந்த சாபம் கடைசி வரைக்கும் நிற்கும். அதான் ரொம்ப பிரச்சனை. இப்போ அநேகர் என்ன சொல்லுகிறார்கள், இதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம உலக பிரகாரமா நீங்க சம்பாதிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. நான் உடனே உலக வேலைக்கு நீங்க போக வேணாம் சொல்லல. உலக வேலையில் கூட கர்த்தர் நியமித்த ஆசீர்வாதம் இருக்கு, அதுதான் நமக்கு வரணும். இன்னைக்கு சபைக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு சாபமான காசு, ஜனங்கள் உட்கார்ந்து கொண்டு சாபமானவரை சம்பாதிக்கிறார்கள். என்ன வட்டி கூட்டுறது? இன்னைக்கு என்ன கேட்கிறாங்க சபைக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு, நான் வட்டி கூட்டா என்ன தப்பா? அநியாய வட்டி தானே. ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, அநியாய வட்டி தானே கொடுக்க கூடாது, நியாயமான வட்டி. அது என்ன நியாயமான வட்டி, அநியாய வட்டி? இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க, சபைக்குள்ளேயே வட்டி கூடுறாங்க. அதை நிறைய ஊழியக்காரங்களும் என்கரேஜ் பண்றாங்க. ஏன் இன்னும் சொல்ல போனா ஊழியக்காரங்க அவங்க கிட்ட போய் வாங்குறாங்க வட்டிக்கு. சாபம், சாபம். அந்த பணம் உன்னை ஒரு நாள் கண்டிப்பாக அந்த சாபத்தை உன் தலையில கொண்டு வந்து நிறுத்தும். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? உன் சந்ததியில ஒரு துஷ்ட மனுஷன் பிறப்பான். நிறைய அரசாங்க அதிகாரிகளை நான் பார்த்திருக்கிறேன். லஞ்ச பணம், லஞ்சத்துல வாங்கி வீடு, லஞ்சத்துல வாங்கி பொருள் எல்லாத்தையும் சேர்த்துருவாங்க. கடைசி என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு துஷ்ட மனுஷன், அவன் சந்ததி துஷ்ட சந்ததியாக இருக்கும்.
எத்தனை பேர் அரசாங்க அதிகாரிகள், நான் வெறும் அரசாங்க அதிகாரிகள் சொல்றேன், தப்பாய் சம்பாதிக்கிறவனுடைய ஒவ்வொருத்தருடைய சந்ததி பின்னாலும் ஒரு துஷ்ட மனுஷன் இருப்பான், கண்டிப்பாக இருப்பான். இது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஐயோ ஏன் என் பிள்ளை இப்படி இருக்குது, நான் என் பிள்ளை நல்லா செல்லமா தானே வளர்த்தேன். நீ எங்கே தவறு செய்தா என்பதை பார். சாத்தான் ஒரு கலையை கொண்டு வந்து வாழ்க்கையில விதைச்சிட்டான். வாலிப பிராயத்தில் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், எதை வேணாலும் சம்பாதிக்கலாம். நம்ம சம்பாதிச்சுட்டு நம்ம வந்துட்டு ஒரு வீடை வாங்கி கட்டி போட்டு உட்காந்துட்டோம்னா 55 வயசுக்கு மேல பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். விட மாட்டார் ஆண்டவர், கணக்கு தீர்க்கிற கர்த்தர். அந்த சாபத்தை உன் கையிலிருந்து திருப்பி வாங்கவே வாங்குவார். யூ மஸ்ட் கிவ் பேக். நீ திருப்பி கண்டிப்பாக தந்திருக்க வேண்டும் அதை. ஆனா ஆபிரகாம் தரல, ஆண்டவர் கொடுக்க வைப்பார். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், நம்முடைய வேதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு இருக்கிறது. ஆனால் இந்த பணம் என்கிற விஷயம், பொருளாசை, பணம் என்கிற விஷயத்தில் மாத்திரம் மன்னிப்பு அல்ல, அதற்கு திருப்பி கொடுக்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். விபச்சாரத்திற்கு மன்னிப்பு இருக்கு, கொலைகாரனுக்கு மன்னிப்பு இருக்குது, பைபிள் இதெல்லாம் இருக்கு. கோபக்காரனுக்கு மன்னிப்பு இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் மன்னிக்கும். ஆனால் இந்த பணம், பொருளாசை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது மட்டும் அதுக்கு ஆண்டவர் மன்னிச்சாலும் திருப்பி கொடுக்கணுங்கிற கான்செப்டா வச்சிருக்கிறார். மத்தேயு 5:26 என்ன வாசிக்கிறோம்? உனக்கு உன் சகோதரனோடு கூட குறை உண்டானால் முதலில் நீ அவனோடு கூட ஒப்புரவாகு, ஒரு காசு கொடுத்து தீரு மட்டும் நீ இவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய்னு பலிபீடத்துக்கிட்ட தான் ஆண்டவர் சொல்றார். திருப்பி கொடுத்தா மட்டும்தான் அது தீரும். எதுக்கு சொல்ல வரேன்? நிறைய அரசாங்க அதிகாரிகள் அல்லது ஆரம்பத்தில் வட்டி கூடுறவங்க, இல்ல தவறான முறையில் சம்பாதிக்கிறவங்க, அக்கிரம செய்கைக்காரங்க எல்லாம் செஞ்சிடறாங்க. எல்லாத்தையும் செஞ்சு பணத்தை சம்பாதிச்சுட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது எல்லாத்தையும் நாம சம்பாதிச்சாச்சு, கடைசி காலத்தில் நல்லவங்களா மாறிடுவாங்க. இன்னும் சொல்ல போனா ரட்சிக்கப்பட்டுருவாங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவருக்குள்ள வந்துருவாங்க. ஆண்டவருக்குள்ள வந்துட்டு ஒரு 50-55 வயசு வரும்போது அவங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், ரட்சிக்கப்பட்ட உடனே அவங்க என்ன செஞ்சிருக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடு அநியாயமாய் சம்பாதிக்கப்பட்ட வீடு, இந்த வீடு லஞ்சத்துல வந்தது, இந்த வீடு வட்டியில வந்தது, இந்த வீடு வழக்கு போட்டு வாங்கி அக்கா தங்கச்சிகளை ஏமாத்தி சம்பாதிச்சது. எத்தனை பேர் அக்கா தங்கச்சிகளை ஏமாத்தி வழக்கு போட்டு சண்டை போட்டு நடுத்தருக்கு இழுத்தி வைத்தறிச்சலோடு கூட சம்பாதிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அந்த ஆஸ்தி உனக்கு நிலைக்காது. ஒருவேளை உன் சந்ததி தப்பிச்சு கொள்ளும், உனக்கு அடுத்த சந்ததி மாட்டிக்கொள்ளும். கன்ஃபார்மா. அவங்க என்ன செய்யறாங்க? உடனடியாக அதை சம்பாரிச்சு வச்சிருவாங்க. அவங்க நினைச்சுக்கிறாங்க ரட்சிக்கப்பட்டாச்சு, இப்ப ஆண்டவர் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டார். ஆண்டவர் உன்னதான் மன்னிச்சாரு, ஆனா உன்னுடைய பாவத்துல அக்கிரமத்துல வந்ததை எப்படி மன்னிக்க முடியும்? ஒரு விபச்சாரி வந்தா ஆண்டவர் விபச்சாரியை மன்னிச்சிருவாரு, ஆனா விபச்சாரத்துல வாங்கின பொருள் என்ன செய்ய முடியும்? அதை விடணும். இவர் என்ன பண்ணணும்? திருப்பி தந்திருக்கணும். இது இப்ப திருப்பி தர முடியாது. பாருங்களேன், இப்ப சகைவு இருக்கிறாரு. சகையோட விஷயத்தை கவனிங்க. சகைவ தூரத்துல ஆண்டவரை பார்த்துட்டாரு. சகைவ ஆண்டவரை பார்த்ததுனால ரட்சிப்பு வரல. பாருங்க, ஆண்டவர் கிட்ட வந்துட்டார். கிட்ட வந்துட்டு சகைவை இறங்கி வாங்குறாரு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே சகைவுக்கு ரட்சிப்பு வரல. பாருங்க, இன்னும் சகைவு இறங்கிட்டார் கீழே இருந்து. சகைவு மரத்தை விட்டு இறங்கின உடனே ரட்சிப்பு வந்துச்சா? வரல. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வராங்க, சகைவு வீட்டு வரைக்கும் வராங்க. இயேசு கூடவே நடக்கிறார். சகைவு இயேசு கூடவே நடக்கிறார். அதனால அவருக்கு ரட்சிப்பு வந்துச்சா? வரல. எப்ப சகைவுக்கு ரட்சிப்பு வந்துச்சு பாருங்க. ஒரு வார்த்தையை சொல்றாரு. எங்க இருக்கவங்க சொல்றாங்க, ஒரு ஆயக்காரன், ஒரு அநியாயமாய் வரி வசூலிக்கிறவன் இவங்கிட்ட போய் இப்படி பண்றாங்களே, அவனோடு கூட இயேசு இருக்கிறாரே. உடனடியாக சகைவு சொல்கிறார், அநியாயமா யாரிடத்தில் வாங்கி இருப்பேனால் நாளத்திலே நான் திருப்பி தருகிறேன்னு சொன்ன உடனே இயேசு சொல்றாரு, இப்பொழுது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அந்த பணத்தை திருப்பி கொடுக்கிறேன்னு சொன்னா தான் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. அந்த ஒரு வெள்ளிக்காசையும் நீ திருப்பி ஒரு பணத்தையும் திருப்பி கொடுத்தாதான் உனக்கு மீட். கொடுக்க வேண்டிய காசை நீ கொடுக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் வழக்கு, எத்தனை பேர் கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வாங்கினது அநியாயம் தெரியும், வாங்கின காசை திருப்பி கொடுக்கறது இல்ல, வாங்கின காசை ஏமாத்துறது. நினைச்சுக்காத சட்டப்படி ஜெயிச்சிட்டோம். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஆஸ்பர்லாம் நம்ம ஜெயிச்சிட்டோம், இனி நம்மள யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, கேஸ் போட்டு வாங்கிட்டோம். பார்த்துக்கிட்டு இருக்கிறார் கர்த்தர், கணக்கு தீர்க்கிற கர்த்தர். வச்சு ஒரு இடத்துல ஆண்டவர் வச்சு கரெக்டா ஒரு கணக்கை தீர்ப்பார், நிதானமாக தீர்ப்பார். எப்ப தீர்ப்பார் தெரியுமா? அதான் சொல்வேன், அந்த அரசாங்க அதிகாரிகளோ அல்லது லஞ்சத்துல பணம் வாங்குறவர்களோ அல்லது வந்துட்டு அநியாயமா சம்பாதிக்கிறவர்களோ ரட்சிக்கப்பட்ட உடனே திருப்பி கொடுத்துடணும். பாருங்க, இன்னைக்கு சபையில சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பணக்காரங்க வந்த உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறோம்.
அந்த பணக்காரங்க எப்படி பணக்காரங்க நமக்கு தெரியாது பாருங்களேன். என்ன நடக்குது? ஒரு 10 வருஷம் அப்படியே வந்துட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் கிட்னி ஃபெயிலியர் ஆகும். திடீர்னு ஒரு நாள் மொத்தம் அப்படியே ஒண்ணு அடி வாங்கும். ஊழியக்காரங்க என்ன நினைக்கிறாங்க? நல்ல மனுஷன், நல்ல சகோதரன், ஏன் இவருக்கு இப்படி நடக்குது? ஏன் இந்த சகோதரிக்கு இப்படி நடக்குது? ஏன் இப்படி வராங்க? கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்குலாம் இதான் காரணம் நினைச்சிடாதீங்க. உடனே நம்ம கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்குலாம் ஏதோ காசு தான் ப்ராப்ளம், அப்படி இல்லை. உன்னை ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் கை வைப்பார், உன்னுடைய காசை திருப்பி கொடுக்க வைப்பார். இல்லாத பட்சத்தில் இதைத்தான் செய்வார். ஏன் தெரியுமா? நீதியை சரி கட்டணும் ஆண்டவர். நீதியை சரி கட்டணும் ஆண்டவருக்கு. உங்க சரீரத்தை விட உங்கள் ஆத்மா ரொம்ப முக்கியம். சரீரத்தை வாதித்தாவது உன் ஆத்மாவை காப்பாற்ற கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு ஏமாற்றி வாங்கினவர்கள் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லைங்க. சாபமான காசு. எனக்கு ஒருத்தரை தெரியும், தன்னுடைய அக்கா தங்கச்சி எல்லாரையும் ஏமாற்றி ஒருத்தருக்கு ஒரு சொத்தையும் கொடுக்காம கேஸ் போட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாங்க. போதாத குறைச்சலுக்கு தன்னுடைய கணவனுடைய அக்கா தங்கச்சிகள் அவங்களுடைய சொத்தையும் ஏமாத்தி அவங்கள கேஸ் போட்டு மிரட்டி வாங்கிட்டாங்க. இப்ப ஏறக்குறைய 10 பேருடைய சொத்து அவங்க கையில் இருந்துச்சு. நான் நேரடியாக பார்த்தவன். 10 பேருடைய சொத்து கையில் இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளை. அந்த பிள்ளையும் அவர்களோடு கூட இல்லை. அதுவும் வெளிநாட்டில் இருந்துச்சு. நடந்தது என்ன? அவ்வளவு சொத்து இருந்துச்சு. அந்த சந்ததி சாபத்தின் சந்ததி. இன்னைக்கு அது வழியாக ஒரு பிரயோஜனமும் இல்லை. எல்லா அக்கா தங்கச்சி ஏமாத்தி சம்பாரிச்ச காசு அந்த சந்ததியில் வந்த அந்த ஒரு பிள்ளைக்கும் நிம்மதி கிடையாது. அதனுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையல. சாபம். திருப்பி கொடுத்துருங்க, அதான் நல்லது. நீ எதை எடுத்தியோ அதை கொண்டு போய் திருப்பி கொடுத்துருங்க அவங்க கிட்ட, அதுதான் நல்லது. இல்லைன்னா அந்த சாபம் எங்க வரைக்கும் வரும் தெரியுங்களா? அதுதான் ரொம்ப கஷ்டங்க. அந்த சாபம் எங்க வரைக்கும் வரும் வாசி பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்துல 7வது வசனம். ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? 6வது வசனம். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். என்ன பண்றார்? ஆபிரகாம் கரெக்ட் பண்ண பார்க்கிறார். எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டார். எல்லாரையும் கீழ் தேசத்துக்கு அனுப்பிட்டார். ஆனா நடந்தது என்ன? 9வது வசனம். அவன் குமாரனாகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான சோகாரின் குமாரனாகிய எப்ரோனின் நிலத்தில் உள்ள மக்பேலா என்னப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். என்ன நடக்குது? எல்லாரையும் அனுப்பிட்டாரு. உயிரோடு இருக்கும் போதே அனுப்பிட்டாரு. தன் மகன் ஈசாக்கை விட்டு யாரும் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அனுப்பி விட்டுட்டாரு. பரிசுகளை கொடுத்து தேவையான எல்லா கிஃப்டையும் கொடுத்து அனுப்பி விட்டுட்டாரு. ஆனா சாகும் போது யார் அடக்கம் பண்றா பாத்தீங்களா? ஈசாக்கும் இஸ்மவேலும். இந்த சாபம் போகவே இல்லை பாருங்க. சாவல துஷ்ட மனுஷன் நிக்கிறான் பாருங்க. ஒரு நீதிமானுடைய சந்ததி, ஒரு நீதிமானுடைய மரணத்துக்குள்ள ஒரு துஷ்ட மனுஷன் நிக்கிறான். எல்லாரையும் அனுப்பின ஆபிரகாமால இஸ்மவேலை அனுப்ப முடியல பாருங்க. காரணம் என்ன? சாபத்தின் காசு. தன் மனைவியை வைத்து கொடுக்கப்பட்ட காசு. அதை பெற்றுக்கொண்டார். இமிடியேட்டா திருப்பி கொடுத்துருக்கணும். இந்தப்பா நீ என் மனைவியை கொடுத்துட்ட, இதான் நீ வச்சுக்க, இது எனக்கு வேண்டாம். என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அதனுடைய விளைவு என்ன? இன்னைக்கு நீதிமானின் சந்ததிக்குள்ள ஒரு கள்ள விதை விதைக்கப்பட்டு ஒரு மனுஷன் உருவாகி எங்க நிக்குது? அவனுடைய மரணம் வரைக்கும் நிக்குது. நீ சாபமா சம்பாரிச்சது உங்களுடைய சாப காசு உங்கள் மரணம் வரைக்கும் நிக்கும். உங்கள் மரணத்திலும் அது நிக்கும். வெரி கேர்ஃபுல். எத்தனை பேர் மறிக்கும் பொழுது அந்த பாடியை எடுக்க விடாம வீடுகள்ல சண்டை நடக்க தெரியுமா? காரணம் தவறான உறவில் பிறந்த பிள்ளைகள் வருகிறது அங்கிருந்து. இவர் எனக்கும் தகப்பன் என்று சொல்லுகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள் இல்ல நாங்க மட்டும்தான் பிள்ளைகள். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது பாருங்க, இன்னொரு குடும்பம் இருந்ததே தெரிய மாட்டேங்குது. அதனுடைய விளைவு என்ன? 2 பேரும் நின்னு எனக்கு தேவையானதை செட்டில் பண்ணுங்க, இல்ல நான் பாடியை எடுக்க விட மாட்டேன். நீ ஒருவேளை அது வரைக்கும் ஒரு நீதிமானாக எல்லார் எதிரிலும் வாழ்ந்திருக்கலாம். அந்த நீ செத்த பிறகு உன்னுடைய சாட்சி அங்கே நாறிக்கொண்டிருக்கிறது. நீ செத்திருப்ப, உங்களால கரெக்ட் பண்ணவே முடியாதப்ப நீங்க படுத்து கிடப்பீங்க. ஆனா உங்களுக்கு முன்னாடி நின்று உங்களுடைய சாட்சியை கெடுத்து கொண்டு இருப்பாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க இந்த மனுஷனா இவரா இப்படி செஞ்சார், நம்பவே முடியலையே, இவருக்கு இன்னொரு குடும்பமா, இவருக்கு இப்படி. ஏன்? சாபம் நிக்கும். யாருக்கு தெரியாது? மறைச்சு வாழ்க்கை வாழ்ந்துடலாம், நம்ம அப்படி செஞ்சலாம் இப்படி செஞ்சலாம் நினைக்காதீங்க. வெளியரங்கமாக்குகிற கர்த்தர் உயிரோடு இருக்கும் போதே கரெக்ட் பண்ணிடணும்.
ஆபிரகாமால அதை கரெக்ட் பண்ணவே முடியல பாருங்க. ஏன் முடியல? எல்லாரையும் அனுப்பின ஆபிரகாம், ஆனா இஸ்மவேலை அனுப்பும் போது மட்டும் வசனம் சொல்லுது, ஆண்டவரே சொல்றாரு அந்த இஸ்மவேலை அனுப்பி, சாரால் சொல்றாங்க இஸ்மவேலை அனுப்பி விட்டுருங்க. ஆண்டவர் சொல்றாரு உன் மனைவி சொல்லுகிறபடி செய். ஆனால் இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மன துக்கமாய் இருந்தது, விசனமாய் இருந்தது. ஏன்? 13 வருஷம் ஒன்னா பழகிட்டாரு. உலக பிரகாரமா பார்த்தா உண்மைதான். ஆனால் நீ கிறிஸ்துவினுடைய அழைப்பை பெற்றவன், நீ அல்ல, நீ கிறிஸ்துவினுடைய அழைப்பை பெற்றவன். உன்னுடைய சந்ததிக்குள்ள யார் இருக்கணும் இருக்கக்கூடாது என்பதை நிர்ணயிக்க வேண்டியவர் கர்த்தர். நீ செய்தது மகாபெரிய தவறு. அதனுடைய விளைவு உன் மரணத்திலும் வந்து நிற்கிறது. அதோட விளைவு இன்னைக்கும் பாருங்க, இஸ்மவேலர்கள் ஏதோ ஒரு ரூபத்துல இஸ்ரவேலுக்கு எதிராகத்தான் நிற்கிறாங்க, ஏதோ ஒரு ரூபத்துல எதிராகத்தான் நிற்பாங்க. கவனிச்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நம்மை பெரிய ஜாதியாக்க விரும்புகிறார். ஆனால் ஸ்பிரிச்சுவலாக அதுல நம்ம கொண்டு வந்து மாம்சத்தை நுழைக்க கூடாது.